இப்போ உங்களை எப்படி அதுல கொண்டு வந்தாங்க? எந்த எந்த லிங்க்ல உங்களை அவங்க கொண்டு வந்தாங்க? அது வந்து அவனுக்கு அவங்களுக்கு தெரியணுன்றக்காக நான் அந்த பேட்டி சொல்றேன். அவனுக்கு மனசு உறுத்தணும், அவனுக்கு கேட்கணும், இதோட வாயை மூடணுன்றக்காக நான் சொல்றேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியும், இங்க இருந்த ஒரு சில ரிப்போர்ட்டருக்கும் தெரியும். அவங்க அதே சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க அண்ணே நீங்களே விசாரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு, உண்மைனா நீங்க கேட்டுக்கணே சொல்லியாச்சு. பர்டிகுலரா அந்த காவலர் ராஜா ஒரு சம்பந்தப்பட்ட ஆளுங்க உங்களை மிரட்டுறாங்க, அதுக்குதான் ஆமா, அது உண்மைதான். 6 பேர் கைதாயிருக்காங்க. அதுல பர்டிகுலர் ராஜா மட்டும் சொல்ல என்ன காரணம்? ஏன்னா அந்த சொன்னாங்க பாத்தீங்கன்னா, அவங்க சொன்னவங்க வந்து அவங்களோட சம்மந்தப்பட்டவங்கன்னா அவங்களோட கான்டாக்ட்ல இருக்கிறவங்க. ஏன்னா நீ அவரோட மொபைல் ஹிஸ்டரி நீங்க வாங்கி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நான் அதோட காவல்துறைக்கு திரும்ப ஒரு அழுத்தம் கொடுக்குறேன். நீதிமன்றத்தில் கண்டிப்பா அதை நான் சொல்லுவேன். அவரோட ஃபுட்டேஜை, அவரோட கால் ஹிஸ்டரியை, ராஜான்ற ஒரு கால் ஹிஸ்டரி, யார் யாருக்கு பேசினார், குற்ற பின்னணி உள்ளவங்களோட கால் ஹிஸ்டரியை வாங்கி செக் பண்ணுங்க. என்னைய பத்தி யார்கிட்ட சொன்னாருன்றது விவரம் அதுலயே தெரிய வரும். நான் அது யார்கிட்ட சொன்னார்னு நான் சொல்ல விரும்பல. அதை நீங்க கேட்டு தெரிஞ்சு. யார்கிட்ட சொன்னான்னு சொல்ல விரும்பல, என்ன சொன்னாங்க? நான் தான் அடிச்சு கொண்டாந்து விட்டேன்னு தான் சார் சொன்னாங்க. அதை தான் சொல்லிட்டேன் நான் ஆரம்பத்திலேயே. நான் தான் அடிச்சு கொண்டாந்து ஒப்படைச்சோம்னு சொல்லிட்டாங்க.